வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் பார்க்க இருப்பது கோவக்காய் பொரியல் தான். இதற்கு 150 கிராம் கோவக்காய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. இப்பொழுது நாம் ஒரு கடாயில் இதை தாளிக்க வேண்டும். நாம் கோவைக்காயை இதே போல் பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகத்தை போட வேண்டும். கடுகு பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டுவிட வேண்டும். நாம் இதனுடன் கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் கல் உப்பு சிறிது வெங்காயம் வதங்கும் போதே போட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் நன்கு வதங்கவும் நாம் நறுக்கிய கோவைக்காயை சேர்த்து விடலாம். கோவைக்காயை சேர்த்து நாம் இதற்கு தேவையான மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய் பொடியும் போட்டுக்கொள்ளலாம். நாம் கோவைக்காயை நன்றாக கிளறிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் போட வேண்டும். நன்றாக கிளறிவிட்டு நாம் 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி சிம்மில் வைத்து ஒரு 5 நிமிடம் மூடி வைத்து விட வேண்டும். நாம் 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றினாலே போதுமானது. இப்பொழுது மிதமான தீயில் நாம் மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 5 நிமிடம் ஆகிவிட்டது. கோவைக்காய் இன்னும் சிறிது வதங்க வேண்டும். நாம் திரும்பவும் ஒரு 4 நிமிடம் மூடி போட்டு மிதமான தீயில் வைத்து விட வேண்டும். நாம் கோவைக்காயை கடாயில் வைத்தால்தான் சுவை அதிகமாக இருக்கும். நாம் இப்படி மிதமான தீயில் வைத்து வதக்கினால் சுவை அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது கோவைக்காய் நன்றாக வெந்து வந்துவிட்டது. இந்த சமயம் நாம் 1.5 ஸ்பூன் பொரிகடலை மாவை இதில் கலக்க வேண்டும். இதனுடன் 1/2 ஸ்பூன் வெல்லமும் நாம் சேர்க்க வேண்டும். இப்படி பொரிகடலை மாவும் வெல்லமும் சேர்ப்பதால் கோவைக்காயின் சுவை மிக அதிகமாக இருக்கும். இதை நன்றாக கலந்து நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கோவைக்காய் பொரியல் ரெடி. இது மிகவும் ஆரோக்கியமானதும் கூட. நாம் வெல்லம் போடுவதால் இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். இது சாதம், சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.